அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். பாமணி ஜோதிடம் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் நம்ம டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம மாத பலன்கள் முன்னால் சொல்லிட்டு இருந்தோம், நடுவில் கொஞ்சம் பிரேக் ஆகிட்டு. சரி, இப்பொழுது நம்ம திரும்ப ஒவ்வொரு மாதத்துக்கு பலன்கள் கரெக்டாக சொல்லலாம். எனக்கு கோயில் பூஜையும் பார்க்குறதுனால எனக்கு கொஞ்சம் அதில் கொஞ்சம் நிறைய ஹிக்கப்ஸ் இருந்தது. சரி, இப்போ இனிமேல் அதெல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணிவிட்டு இனிமேல் ஒவ்வொரு மாதமும் நம்ம மாத பலன்கள் நம்ம சொல்லலாம் அப்படின்ற அந்த கான்செப்டுக்கு வந்தோம். ஏன் மாத பலன்கள்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் எல்லாருக்கும் பல குழப்பங்கள், பல மாற்றங்கள் நடக்கிறது. அதனால் அந்த மாற்றங்கள்னால என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எல்லாருக்குமே ஒரு சிக்கல், ஒரு அடுத்து என்ன பண்ணுற குழப்பங்கள் இதெல்லாம் இருக்கும்பொழுது அப்போ இந்த மாத பலன்கள் நிறையா உதவியாக இருக்கும். அப்படின்றதுனால ஒவ்வொரு மாதத்துக்கும் நம்ம ஒரு மாதிரி பிளான் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். மாத பலன்கள்னு சொல்லும்போது நம்ம சூரியனுடைய நகர்வுகள் ஒரு மாதத்துக்கு சந்திரன் எல்லாத்தையும் சுற்றி வந்துடும். அப்போ சூரியனும் அது மாதிரி ஒரு வருஷத்தில் எல்லாருக்கும் சுற்றி வந்துடும். அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்திங்கன்னா சூரியன் ஏதான ஒரு பாவத்தை காமிக்கும். 12 ராசியிலையும் ஒவ்வொரு ராசிக்கும் சூரியன் ஏதான ஒரு பாவத்தை காமிக்கும். ரெண்டாவது, சூரியனுடைய பயணம் இருக்கு இல்லையா, அந்த போகக்கூடிய பயணம் ஒரு நட்சத்திர கால்லையும் போகும். அப்போ எந்த நட்சத்திர காலில் போகிறது, அந்த ராசிக்கு இது எத்தனாவது இடத்துல இருக்குது, அப்போ எந்த மாதிரி பலன் நடக்கும், இந்த மாதிரி நம்ம ஒரு வித்தியாசமான ஆங்கிளில் நம்ம பார்ப்போம் அப்படின்றது தான் இந்த பதிவனுடைய நோக்கம். ஸோ அதனால் இந்த டிசம்பர் மாதத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த டிசம்பர் மாதத்தில் பார்த்திங்கன்னா 3ஆம் தேதி 3/12/2024 அன்றைக்கி செவ்வாய் வக்ரம் ஆரம்பிக்கிறது. வக்ரம் ஆரம்பிக்கிறது. அதே 3/12 அன்னைக்கு சுக்கிரன் மகர ராசிக்கு பயிற்சி ஆகுது. மகர ராசிக்கு பயிற்சி ஆகுது. 4ஆம் தேதி அன்னைக்கு புதன் வக்ர நிவர்த்தி ஆகுது. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த செவ்வாய் வக்ரம் ஆரம்பம் இருக்கு, அந்த செவ்வாய் வீட்டில் தான் புதன் இருக்கு. அவர் 4ஆம் தேதி அன்னைக்கு புதன் வக்ர நிவர்த்தி ஆகுது. அது மாதிரி 16ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் விருச்சிக ராசியிலேருந்து தனுர் ராசிக்கு போய்டுறது. சரி, இப்போ இதெல்லாம் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக சுழற்சியில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள். இப்போ அதே மாதிரி இந்த சூரியன் பயணம் பார்த்திங்கன்னா இவர் 2ஆம் தேதி அன்னைக்கு கேட்ட நட்சத்திரத்துக்கு வந்துடுறார். சூரியன் 2ஆம் தேதி அன்னைக்கு கேட்டை அனுஷ நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்துக்கு வந்துடுறாரு. இந்த கேட்டை நட்சத்திரத்திலேயே 15ஆம் தேதி வரைக்கும் பயணிக்கிறார். கேட்டை நட்சத்திரத்தில் 15ஆம் தேதி நைட்டு 16ஆம் தேதி காலையில் அந்த நேரத்தில் அவர் மூல நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். அப்புறம் இந்த மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் அந்த மூல நட்சத்திரம் தான். அப்புறம் மூல நட்சத்திரம் 28, 30, 31 இந்த 3 நாள் 28 வரைக்கும், 28 அன்னைக்கு பூராடம், 28, 30, 31 பூராட நட்சத்திரம் பயணிக்கிறார். அது சுக்கிரனுடைய நட்சத்திரம். ஸோ இது மாதிரி வச்சுட்டு நம்ம இந்த காலகட்டங்களில் எதெல்லாம் செஞ்சுக்கலாம், எதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம் இந்த காலகட்டங்களில் அப்படின்னு தான் ஒரு ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம அந்த பதிவில் போய் ஒரு ராசிக்கும் அப்படி இருக்குன்னு பார்ப்போம். அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். பாமணி ஜோதிடம் சேனல் சார்பாக உங்கள் முதல்ல எல்லாரையும் வரவேற்கிறேன். துளாராசின்றது காலபுருஷ தத்துவ 7வது வீடு. இந்த ராசிக்கு அதிபதி சுக்கிரன். இந்த ராசியில் தான் சனி பகவான் உச்சமடைகிறார். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதங்கள், சுவாதி நட்சத்திரம், விசாகம் நட்சத்திரம் 1-2-3 பாதங்கள். ஸோ இந்த ராசிக்கு இந்த மாதம் டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். டிசம்பர் மாதத்தை பொறுத்தளவில் நம்ம முக்கியமான விஷயம் என்ன தெரிஞ்சால், உங்கள் ராசிக்கு 2ஆவது வீட்டில் சூரியன் இந்த மாதம் ஆரம்பத்தில் இருக்கார். அதுவும் அவர் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். உங்கள் ராசிக்கு 9ஆவது வீட்டுக்கும் 12ஆவது வீட்டுக்கும் அதிபதியான புதனுடைய நட்சத்திரத்தில் புதன் கூடவே இருக்கார். புதன் இந்த மாதம் ஆரம்பத்தில் வக்ரமாக இருந்தவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார். ஆனால் அந்த உங்களுக்கு 2ஆம் வீட்டுக்கும் 7ஆம் வீட்டுக்கும் அதிபதியான செவ்வாய் அவர் இது வரைக்கும் நீசமாக இருக்கார். ஆனால் அவர் வக்ரம் ஆரம்பம், அவருக்கு வக்ர ஆரம்பம், இவருக்கு வக்ர நிவர்த்தி, புதனுக்கு வக்ர நிவர்த்தி. இது 3ஆம் தேதியே நடந்தது, 3/12 நடந்துருது. ஸோ உங்கள் 2-7க்கு அதிபதி அவர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால துளாராசி சேர்ந்த அன்பர்கள் பல பேருக்கு இந்த மாதம் திருமணம் கைகூடி வரத்துக்கு, திருமண வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கு
திருமண வாய்ப்புகள் ஏற்படும், நிச்சயமாக ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் 2ல் புதனும் சூரியனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகம் அப்படின்னு இருக்கு. அந்த சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு 11வது இடத்துக்கு அதிபதின்றதுனால வேலை செய்கிற இடத்துலையும் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள். இது வரைக்கும் வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. துளாராசி அன்பர்கள் வந்து பொருளாதார ரீதியாக ஏதானும் ஒரு பெரிய லாக் ஆகிருக்கும், ஏதானும் டிரான்சாக்ஷனில் பிரச்சனையாக இருக்கும். அது மாதிரி வந்து பயங்கர, அது மட்டும் இல்லை ராகு கேது வேறு, உடல்நிலை கோளாறுகள், வீட்டில் பிரச்சனைகள், பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள், அதனால ரொம்ப பயம், என்ன இனிமேல் வரக்கூடிய காலம் எப்படி ஆயிருமோ அப்படின்ற பயம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இது வரைக்கும் நடந்திருக்கும். அது என்னென்னா அதுலேருந்து இப்போ ரிலீஃப் கிடைக்க போகிறது. இந்த மாதமே அந்த ரிலீஃப்க்கு வந்து பல சூரியன் மெயின் காரணம். அதே மாதிரி உங்கள் ராசி அதிபதி இருக்கார் இல்லையா, அவர் வந்து குழப்பமான 3வது 4வது இடத்துக்கு போகிறாரு. அது வந்து சனிபானோட வீடு. சனிபான் உங்களுக்கு 5வது வீட்டில் இருக்கார். இந்த மாதிரி உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கிறதுன்னு பார்த்தா குரு பகவான் இப்போ நெகட்டிவாக இருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நீசமாக இருந்தார், அவர் இப்போ வக்ரமாக இருந்தனால உச்ச பலன் கிடைக்கிறது. அதனால் தொழில் ரீதியான திடீர் லக்கு, திடீர்னு ஒரு நல்ல ஷூட்டப் ஆகி நல்ல பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் திடீர்னு ஒரு ஆர்டர், அதில் நல்ல பலன்கள். இது மாதிரி பொதுவாக வந்து துளாராசி அன்பர்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல பலன்கள் கிடைக்கும். வீடுகள்லையும் பல வீடுகள் வந்து சுப காரியங்களுக்கு வந்து நேரம் கைகூடும், சுப காரியங்கள் நடக்கும். வீட்டில் வந்து பிரச்சனை இருந்துச்சுன்னா அதெல்லாம் மறைஞ்சு ஒற்றுமை கூடும். இது மாதிரி பார்த்திங்கன்னா துளாராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கண்டினியூஸாக நடக்கும். அதே நேரத்தில் வந்து முதல் வந்து 15 நாளைக்கு சூரியன் வந்து புதனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு. அதனால் செலவினங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் வந்து வெளி தொடர்புகள் மூலமாக செலவினங்கள், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லலாம். புதுசாக அடுத்து நீங்கள் தொடங்கக்கூடிய விஷயங்களுக்கு தொழில் ரீதியாக இன்வெஸ்ட்மெண்ட்டு. நீங்கள் வந்து வேலை பார்க்குறவங்க என்ன முதலீடு பண்ண போகிறாங்கன்னு கேட்குறீங்க. வேலை பார்க்குறவங்க வந்து வீட்டில் சுப காரியங்களுக்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட்டு, வீடு இல்லை கல்யாணம், அதுக்கு நகை வாங்கிறது, இந்த மாதிரி வீட்டுக்கு வந்து பொருள் வாங்குறது, இல்லை வீடு கட்டுறதுக்கு இன்ஜினியருக்கு வந்து காசு கொடுக்கறது, இந்த மாதிரி செலவினங்கள் வந்து சுப செலவினங்களாக நடக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 15 தேதிக்கு மேலே கேதுவோட நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு. கேது வந்து உங்களுடைய மூல நட்சத்திரம். ஆனால் அந்த வீடுக்கு அதிபதி வந்து குரு வந்து உங்களுக்கு 8ல் இருக்கார். 12ல் இருக்கக்கூடிய கேதுவோட நட்சத்திரம் பயணிக்கக்கூடிய இந்த மாதத்தினுடைய பின்பாதி நீங்கள் எல்லா விஷயங்களையும் ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவையில்லாத விஷயங்களை தலையிடக்கூடாது. 3ஆம் மனுஷருக்கு ஆதரவாக போகக்கூடாது. இதெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் உருவாகி உங்களுக்கு செலவினங்களை வச்சிரும். அது கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்து, அவமானம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படுத்திடும். ஏன்னா சூரியன் இருக்க போகிறது வந்து அந்த குருவுடைய வீட்டில். அந்த குரு உங்களுக்கு 8ல் வந்து வக்ரமாக இருக்கார். பட் அது மாதிரிலாம் நடக்காது அப்படின்னு நம்ம நம்புவோம். ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். இன்னொருத்தர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். அது மூலம் பணம் காசு வாங்கிட்டு நம்ம கொடுக்கலன்னு சொல்கிறது, அவங்க நம்ம கொடுத்துருக்குவோம் திரும்ப அது வாங்கிட்டு அவங்க வாங்கலைன்னு சொல்கிறது, இல்லை வாங்கினதை மறந்துட்டு, அவங்கள நான் குறையா சொல்லலை, அவங்க வாங்கினதை மறந்துட்டு இல்லைன்னு சொல்லி, இந்த மாதிரி வந்து பல பிரச்சனைகள் நம்ம மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ பொதுவாக வந்து முதல் 15 நாளைக்கு கொஞ்சம் சூப்பராக இருக்குது. பின் 15 நாளைக்கு இந்த ஒரு விஷயத்தை வந்து பொருளாதார ரீதியாகவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா முதல்ல இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்துக்கு நல்லா தான் இருக்குது. ஏன்னா செவ்வாய் வந்து நீசம், அவர் வந்து வக்ரமான உச்ச பலன். உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதி, 7ஆம் இடத்துக்கு அதிபதி, வீடு, உங்களை பார்ட்னர், தொழில் பார்ட்னர், அது மாதிரி பிஸ்னஸ்ஸு, இதிலெல்லாம் பொருளாதார ரீதியாக புதிய உயர்வுகள் கிடைக்கும், புது தொடர்புகள் கிடைக்கும், லாபகரமான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். திடீர்னு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் சித்திரை நட்சத்திரத்துக்கு. அதுக்கடுத்து சுவாதி நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா எதிர்ப்புகளை தாண்டி நீங்கள் ஜெயிக்க முடியும். இந்த மாதத்தில் உங்களுடைய எதிர்ப்புகள்லாம் தாண்டி நீங்கள் ஜெயிக்க முடியும். இது வரைக்கும் யாரும் நமக்கு எதிரினே தெரியாமல் இருந்தது, அந்த எதிரியை கண்டுபிடிச்சி அந்த எதிர்ப்பை நம்ம ஜெயிக்கும் போது இவன் தான் எதிரின்னு நமக்கு தெரியும். அந்த மாதிரியான விஷயங்களில் அந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு இது மாதிரி நடக்கும். சுவாதி நட்சத்திரம் திருமண வாய்ப்புகள் கூடுறதுக்கான திருமண வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படும். திருமண சம்பந்த பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடக்கும். அதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய விசாக நட்சத்திரம். இந்த விசாக நட்சத்திரத்துக்கு உங்களுக்கு வந்து கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ரொம்ப நெருக்கடியாக இருந்திருக்கும் விசாக நட்சத்திரத்துக்கு. இப்போ வந்து அதுலேருந்து ஒரு தீர்வு, ஒரு சின்ன ஒரு கேப்,
அவங்க யாரான ஒருத்தர் இருந்து ஹெல்ப் பண்ணி அந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் தள்ளி போட்டு அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும். கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் விசாக நட்சத்திரத்துக்கு தீரும். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இந்த ராசியில் உள்ள எல்லாருக்குமே முதல் 15 நாட்களில் ஒரு மாதிரியும் பின் 15 நாட்களில் ஒரு மாதிரியும் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த மாதத்தை நல்ல முறையில் உபயோகப்படுத்திக்கணும். உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் அப்படின்னாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் தரக்கூடிய ராகு எதுன்றதுனால சர்ப்பதோஷங்களை நீக்கிக்கிறது நல்லது. சர்ப்பதோஷ பரிகார ஸ்தலத்தில் போய் நீங்கள் வந்து சர்ப்பதோஷ பரிகாரம் பண்ணிக்கிறது நீங்கள் நல்லது. ராகு இதுக்கு பரிகாரம் பண்ணிக்கிறது நல்லது. நம்ம பாமணி கோயிலில் கூட வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பரிகாரம் நடக்குது. வெள்ளிக்கிழமைனா காலம்புற 10 மணி, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4 மணி. அதனால் பொதுவாக வந்து நம்ம பாமணி கோயிலில் கூட நீங்கள் வந்து பரிகாரம் பண்ணிக்கலாம். பரிகாரம் பண்ணிட்டா உங்களுக்கு பல விஷயத்தில் உடல் ரீதியான கோளாறுகள் மட்டும் இல்லை, வெளியில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு தீர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இந்த மாதம் அதெல்லாம் பண்ணிட்டு எல்லா விஷயத்துலேருந்தும் நீங்கள் வெளியே வந்து வாழ்க்கையில் நல்ல நிலையை நீங்கள் அடையணும் அப்படின்றத நம்மளோட விருப்பம். பொதுவாக இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் மிக நல்லாவே இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் சர்ப்பதோஷ பரிகாரங்கள் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து முக்கியமாக இன்னொரு தடையாக இருக்கக்கூடியவர் வந்து குரு பகவான். அதனால் வியாழக்கிழமை குரு பகவானை வணங்குறதும் மிக நல்ல பொருளாதார ரீதியான மேன்மையாக இது வரைக்கும் இருந்த இடைஞ்சலை நீக்க உங்களுக்கு மேன்மையை தரும். துளாராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம்.